जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். கிருஹஸ்தர்களுக்கு ஏன்? உபாகர்மாவும் உற்சர்ஜனமும் கல்வி சம்பந்தமானவை என்றால் இவை வித்யாபியாசம் செய்யும் பிரம்மச்சாரிக்கு மாத்திரம்தானே இருக்க வேண்டும். இதை எப்படி கிருஹஸ்தர்களுக்கும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது? இக்கேள்விகளுக்கு பதில் பிராமணனுக்கு சாஸ்திரப்படியான கடமை அத்தியனம் செய்த பின், அதாவது தான் படித்த பின் அத்தியாபனம் செய்வதாகும். அதாவது தான் படித்ததை பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுப்பதாகும். ஒவ்வொரு பிராமணனும் இப்படி ஒரு சிஷ்யனுக்காவது சொல்லிக் கொடுக்கும் போது ஒவ்வொரு டேர்மையும் வேதோக்தமான உபக்கிரமண உற்சர்ஜன கர்மாக்களோடு செய்து பரிசுத்தி செய்ய வேண்டியதாகிறது. கிருஹஸ்தனான பின் இவன் யாருக்கும் அத்தியாபனம் பண்ணவில்லை என்றாலும் கூட இவனுக்கே படித்தது மறந்து விடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காக அவற்றை இப்படி 2 டேர்மாக பிரித்து ஆதியில் கற்றுக்கொண்டது போலவே மறுபடி நெட்டுரு போட்டு கொண்டிருக்க வேண்டும். இதற்காகவும் உபாகர்மாவும் உற்சர்ஜனமும் ஒரு கிருஹஸ்தன் பண்ண வேண்டியதுதான். தர்ம சாஸ்திரங்களில் கிருஹஸ்த தர்மங்களை விவரிக்கிற பகுதியில்தான் உபாகர்மா, அதாவது உற்சர்ஜனம் ஆகியவை பற்றி சொல்லியிருக்கிறது. பிரம்மச்சரிய தர்மங்களை பற்றிய பகுதியில் அல்ல. கல்வி என்பதை ஈஸ்வர பிரீதியான ஒரு தபசாகவே நினைத்த காலமானதால் பிரம்மோபதேசத்துடன் ஆரம்பித்து அநேக விரதங்களை அவ்வப்போது அனுஷ்டித்தே அதை பூர்த்தி செய்தார்கள். குறிப்பு: 2ஆம் பகுதியில் பிரம்மச்சரியம் என்ற உரையில் பிரம்மச்சரிய ஆசிரமம் எனும் பிரிவு பார்க்க. பூர்த்தி செய்வதற்கு சமாவர்த்தனம் என்று ஒரு சடங்கு உண்டு. அது ஆன பின்தான் பிரம்மச்சாரி கல்யாணம் செய்து கொண்டு கிருஹஸ்தாசிரமம் ஏற்பது. உபாகர்மாவை சமாவர்த்தனமானவன் இன்ன முறையில் செய்யணும், ஆகாதவன் இன்ன முறையில் செய்யணும் என்று சில ஸ்மிருதிகளில் பிரித்து சொல்வதாலேயே இது சமாவர்த்தனம் செய்துவிட்ட கிரகஸ்தனுக்கும் உரியது என்று தெரிகிறது. கற்றுக்கொண்டது மறந்து போகாமல் இருப்பதற்காக இதை தாரணம் என்று சொல்லி இருக்கிறது. கிரகஸ்தனும் ஒரு ஸ்டூடெண்டாகவே அத்தியனாதிகளை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று, அதாவது ஸ்மிருதிகளை இயற்றியுள்ள ரிஷிகளில் சில பேர் ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறார்கள். விடுமுறை நாட்கள். இப்படி வைதீக வித்தையின் அகாடமிக் இயரில் 2 டேர்ம்கள். லீவு நாளே கிடையாதா என்றால் உண்டு. குழந்தைகளை எப்போது பார்த்தாலும் படிப்பு என்று கெடுபடி பண்ணாமல் ரெஸ்ட் கொடுக்கும் அருள் உள்ளம் நம் பூர்வீகர்களுக்கு இல்லாமல் இல்லை. அத்தியனமில்லாத இந்த லீவு நாட்களுக்கு அனத்தியன தினங்கள் என்று பெயர். ஒவ்வொரு மாசமும் அமாவாசையை, பௌர்ணமி, 2 பக்ஷ அஷ்டமி, சதுர்தசிகள் என்ற 6 நாள் அனத்தியனம். இது தவிர ஒவ்வொரு வருஷமும் உபாகர்மம், உற்சர்ஜனம் என்று ஒவ்வொரு கோர்ஸும் முடிந்த பின் 3 நாட்கள் அனத்தியனம். இதோடு சாதுர்மாசி என்றும் வருஷத்தில் 4 நாள் லீவ். இதெல்லாம் பஞ்சாங்க கணக்குப்படி வருஷம்தோறும் தவறாமல் வரும் லீவு நாட்கள். அதனால் இவற்றுக்கு நித்திய அனத்தியனம் என்று பெயர். இது தவிர நாள் கணிக்க முடியாமல் எப்போது வேண்டுமானாலும் ஒரு நிமித்தமாக லீவ் விட வேண்டிய நைமித்திக அனத்தியனங்களும் உண்டு. மழை அடிக்கிறது, புயல் அடிக்கிறது என்றால், காட்டிலே நெருப்பு பிடித்து கொண்டு விட்டது என்றால், நாட்டுக்கு தலைமறைவாக ஒளிந்து கொண்ட கொள்ளை கூட்டக்காரர்கள் இங்கே காட்டிலேயும் குருகுலங்களை ஹிம்சிக்க வருகிறார்கள் என்றால் அப்போதெல்லாம் லீவ் விட்டு விடுவார்கள். இச்சமயங்களில் பாடத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று மனுதர்ம சாஸ்திரத்தில் மனுஷ்ய மனசை அனுதாபத்தோடு அறிந்து கொண்டு சொல்லியிருக்கிறது. கிரகணம் என்பதும் வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வருவதில்லை. அதுவும் நைமித்திக லீவ் நாளாக கருதப்பட்டது. அதாவது கிரகணத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்கப்படாதே தவிர ஏற்கனவே பாடம் பண்ணிய மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். மற்ற காலத்தில் செய்யும் ஜபத்தை விட கிரகண காலத்தில் செய்யும் ஜபத்துக்கு வீரியம் ரொம்பவும் அதிகமாகும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर.